பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், பார்ட் 1 லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணி அதை பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்க வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரியும் கைஸ். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க ப்ரோ. அவனுடைய தம்பியை வச்சு தான் அவனை முடிக்க போறேன். எப்படி ப்ரோ? அவன் தம்பி இப்பதான் கேம் பிளே பண்றானு என்னோட ஃப்ரெண்டு சொன்னான். அவன் தம்பி இப்ப கேம் பிளே பண்றதுக்கும் அவன் அண்ணனை தோக்கடிக்கிறதுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம்? இங்க தான்டா என்னோட மாஸ்டர் பிளானே இருக்கு. ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ. இப்போ ரூம் மேட்ச் இருக்கு பாரியா? டேய் செந்திலே, ரூம் மேட்ச்னா என்னதுடா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னமோ சொல்றடா நீ. அட வீணா போன தண்டா, ரூம் மேட்ச் தெரியாம இருக்கியாடா? ரூசு பையில ரூம் மேட்ச்னா ஒண்ணுமே இல்லடா. நம்மளே ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள நம்மளே சண்டை போட்டு யாரு ப்ரோ பிளேயர் யாரு நூப்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அதான் ரூம் மேட்ச். டேய் செந்தில் நானும் வரேன்டா ப்ளீஸ்ரா. அந்த ரூம் மேட்ச் நானும் வரேன்டா. நானும் கேம் ப்ளே பண்ணேன்டா. சோ எனக்கு மேட்ச் போடலாம்டா. யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்டா. வாடா ப்ளீஸ்ரா. டேய் ராஜ், எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான்டா. அவன் சரியான சைக்கோடா, பைத்தியக்காரன்டா. அவனுக்கு நம்மளுக்கு தான்டா ரூம் மேட்ச். டேய் அவனை கிட்டத்தட்ட நிறைய தடவை தூக்கடிச்சான்டா. திருப்பி வாடா ரூம் மேட்ச் போடுவான்னு சொல்லிட்டு உயிரை வாங்குறான்டா. ஓ அப்படியா? ஓகேடா. ஏன்டா அவன் லூசு பையன் சொல்றா, பைத்தியக்காரன் சொல்றா? ஏன்டா? டேய் அவன் பெரிய அரைகுறடா. அரைகுறைமா தெரிஞ்சுக்கிட்டு எதையா சொல்லிட்டு தெரியவான்டா லூசு மாதிரி. அதான்டா நான் லூசு சொல்றேன். இப்போ அவனை இன்வைட் பண்ணி உள்ளக்க வந்தோடனே அவனுக்கு கேட்பான். என்ன கேட்பான் தெரியுமா? அவன் தம்பியை கூட்டிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்பான் பாரு. நல்லா பாருங்க. இப்போ இன்வைட் பண்றேன். டேய் பாட்டு பையில, உன் தம்பியை கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமாண்டா, பெரிய அரைகுறை போலக்கடா. பெரிய அரைகுறை பைத்தியக்காரன்டா. செந்திலே, அந்த கருப்பு கந்தசாமி ஏன்டா சிரிக்கிறான்? ஆமா, சிரிக்காம அவன் தான் என்னோட அண்ணன், நான் தான் அவனுக்கு தம்பி. மாத்தி சொல்லாத சரியா? சேட்டி ரவுடி ப்ரோ, என்ன ப்ரோ உன்னை இவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க? ஏன் ப்ரோ சும்மா இருக்க? இரானிக்கு அவங்கள ஒரு கை பாத்துடலாம். ஏன்டா பாட்டு பேருக்கலாம், அண்ணனா தம்பியோ எவனா இருந்தாலும் வாங்குறா. உங்களை போட்டு போலக்க நான் ரெடியா இருக்கேன்டா. டேய் பாட்டு பேல ஓவரா பேசாம ரூம் மேட்ச் கிரியேட் பண்றா, அப்புறம் பாத்துக்கலாம்டா. சரி கிரியேட் பண்றேன். தோத்தா என்ன பண்ணணும் தெரியுமில? யாரு தோக்குறாங்களோ அவங்களே நூபுன்னு சொல்லிக்கணும், பாட்டு சொல்லிக்கணும். டேய் செந்திலே, ஏன்டா இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் பண்றீங்க? வேணாம்டா செந்திலே, தோத்தாலும் தோத்துருவோம்டா. வேணாம்டா. டேய் ராஜ், அவன் நிறைய தடவை தோக்கடிச்சிருக்கான்டா. சரியான பாட்டு பேடா அவன். கிட்டத்தட்ட நான் 50 மேட்ச்ல அவனை தோக்கடிச்சிருக்கான்டா. நிறைய தடவை தோத்துருக்கான்டா என்கிட்ட. டேய் இப்பயும் தோத்துருவான்டா, நம்பிக்கை வைடா. சரிடா. ஓகே, கிரியேட் பண்ண சொல்றா. டேய் பாட்டு கோவிந்தா, கிரியேட் பண்றா. சரிடா பாட்டு பையல, உன்னோட தலைக்கணம் தான்டா உனக்கு சாவு. அத மண்டையில நல்லா ஏத்திக்கடா. சரிடா பாட்டு பேல, கிரியேட் பண்ணு. சேட்டி ரவுடி ப்ரோ, அவனை எப்படி ப்ரோ அவனை தோக்கடிக்க போற? டே நிக்கி, செந்திலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கு. அது என்ன திறமைனா, அவன் கேமு நல்லா கவனமா விளையாடுவான். கவனமா விளையாண்டானா நம்மள தோக்கடிச்சிருவான். ஓகேயா? சோ அவன் கவனத்தை நம்ம வந்து திசை திருப்பணும். அது மட்டும் இல்ல, அவன் அண்ணன் இப்ப கேம் பிளே பண்றான். அவன் பேரு, அண்ணன் பேர் கூட ராஜ் இப்ப கேம் பிளே பண்றான். அவன் பெரிய பாட்டு பையா, நூம்பு பையா. அவனை சுத்தி குளுவால போட்டு அவனை நாக் பண்ணி எமௌண்ட் போட்டான்னு வச்சுக்கோமே, அவன் தம்பி செந்திலுக்கு கவனம் சுத்தமா சிதறிடும். சோ அப்ப அவனை ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேயா? ப்ரோ சூப்பர் ஐடியா ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. சப்போஸ் நம்ம தோக்குற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது என்ன ஐடியா பார்த்தீங்கன்னா, ஹேக்கரை வச்சு அவனை ஈஸியா முடிச்சிடலாம். பக்கத்துல ஒரு ஆரஞ்சு டிஷர்ட் போட்டு ஒருத்தர் இருக்காரு பத்தியா, அவர் வந்து ஹெட்ஷாட் ஹேக்கர். வேற லெவல்ல ஹெட்ஷாட் அடிப்பாரு. ஒரு டிஷர்ட்டை பாரு, ரத்த கரையா இருக்கு பத்தியா. சோ கிட்டத்தட்ட பல சம்பவங்களை வந்து சிறப்பாகவும் தரமாகவும் செஞ்சிருக்கிறாரு. வேற லெவல்ல முடிச்சிடலாம். ஹேக்கர் தான் இருக்காருல ப்ரோ, அப்புறம் எதுக்கு ப்ரோ கவலை? இவரை வச்சு ஃபுல் மேட்ச் முடிச்சிருவோம் ப்ரோ. அவனை ஹேக்கர் மட்டும் வச்சா அடிச்சா மட்டும் பத்தாது. ஏன்னா ஹேக்கர் கூட்டிட்டு போய் நிறைய தடவை தோத்துருக்கேன். அவன் அண்ணன் பாட்டு பையன் மூலமா நம்ம ஜெயிக்க போறோம். ஏன்னா அவன் அண்ணனுக்கு சுத்தமா கேம் பிளே பண்ண தெரியாது. அவனை எமௌண்ட் போட்டு அவன் தம்பியை கவனம் சிதற விட்டு நம்ம ஹேக்கரை வச்சு அடிச்சா வேற லெவல்ல முடிச்சிடலாம். நான் தான் ஹேக்கர் பேசுறேன். முடிச்சிடலாம்ல, விடுங்கள, சண்டை போடாதீங்களா. சீக்கிரம் ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணுங்களா. சரி ப்ரோ கிரியேட் பண்றேன் ப்ரோ. டேய் ராஜ், நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் சரியா? நீ வந்து சும்மா மட்டும் பக்கத்துல நில்லு, நான் எல்லாருமே முடிச்சிடுவேன். ஓகேயா? சரிடா செந்தில், சூப்பரா. டேய் ராஜ், பாத்தியா சொன்ன மாதிரி முடிச்சிட்ட பாத்தியா? சூப்பரா செந்தில், சூப்பரா. நிக்கி பாத்தியா, நம்ம ஹேக்கர் மட்டும் வச்சு அடிச்சா மட்டும் பத்தாது, நம்ம தோத்துருவோம். அவன் அண்ணனை ப்ளூ வால் போட்டு எமௌண்ட் போட்டு அடிச்சா மட்டும் தான் அவன் கவனம் சிதறும், நம்மளால ஜெயிக்க முடியும். சோ அதனால நானும் ஹேக்கரும் அவன் தம்பி செந்தில பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் அண்ணன் ராஜவி பாத்துக்குங்க. சோ இன்னைக்கு வெறித்தனமா முடிக்கிறோம். ஓகேயா?
டேய் செந்தில் என்ன அடிக்கிறாங்கடா, சீக்கிரம் வாடா டேய், இங்க க்ளூவால போடுறாங்கடா டேய். இங்க பாருடா என் முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், எமோட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா டேய், வாடா. என்னது எமோட் போடுறாங்களா? என்னடா பண்றீங்க? என்னடா போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் விட மாட்டேன்டா, இருங்கடா உங்களை சாகடிக்க விட மாட்டேன்டா டேய். விட மாட்டேன்டா, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா. இருங்கடா அண்ணனை காப்பாத்த வரேன்டா. தோத்துட்டேன்டா செந்திலே. டேய் இந்த நாய் திரும்பி ஹேக்கரை கூட்டிட்டு வந்து தான் நினைக்கிறேன். வலுவா ஹெட் அடிக்கிறாங்கடா. நீ கத்துறனால எனக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப மிஸ் ஆகுதுடா. நீ கத்தாது, என் பக்கத்துல நில்லு சரியா? நான் பக்கத்துல நின்றா எல்லாரையும் முடிச்சிடுவேன். ஓகேயா? ஓகேடா நான் பக்கத்துல நிக்கிறேன். எங்க புரிய, நானும் பக்கத்துலயே வரேன் சரியா? ஓகேடா சீக்கிரம் வாடா. என்னடா லேட்டா வந்துகிட்டு இருக்க? சீக்கிரம் பக்கத்துல வாடா. எமோட்ட போடுறாடா, ரொம்ப பண்றாடா. அங்க பாரு எமோட்ட போட்டுக்கிட்டே இருக்கடா, அடிக்கிறாடா டேய், வாடா சீக்கிரம் வாடா, முடிச்சு விட்டாயடா. யாருக்கிட்ட முடியுமாடா? வாங்கடா. தம்பி செந்திலு, எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? கீழே குனிஞ்சு எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க தம்பி. அதெல்லாம் போடக்கூடாது, நூப்புன்னு சொல்லுங்க. என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்க? டேய் செந்தில் நீ எதுவும் சொல்லாதடா, நீ உன் பிசாம இரு, கம்முன்ற, நான் பாத்துக்கிறேன். அந்த பய உள்ள ரொம்ப தான் வாய் பேசுறான். டேய் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி சேலஞ்சு தான் தம்பி, அதெல்லாம் மாத்த கூடாது. எங்க நூப்புன்னு சொல்லுங்க பாப்போம். டேய் செந்திலு சொல்றா, இல்லன்னா கழுத்து அறுத்துறோம் பாத்துக்க. டேய் ஓவரா பேசாத, வந்தன வாயை உடைச்சிருவேன். நான் சேலஞ்சு கட்டினது பத்தி வந்து நான் நூப்புன்னு சொல்றது மட்டும்தான். நீ வாட்டு கழுத்தறுத்துலாம் சொல்லக்கூடாது சரியா? இரு நான் சொல்றேன். நான் தான் ஃப்ரீ ஃபயர்லயே பெரிய நூம்பு, பெரிய பாட்டு. ஓகேவா? இது போதுண்டா, இனிமே ஃப்ரீ ஃபயர்ல நான் தாண்டா கிங். என்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. சூப்பர் ப்ரோ, நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சிட்ட ப்ரோ. நாம தேடுறது ஒரு சீரியல் கில்லரை தான். சூப்பர் ப்ரோ, நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சிட்ட ப்ரோ. டேய் ஏன்டா நீயே உன்னை நூப்புன்னு சொல்லிக்கிட்ட நேத்து? ஏன்டா ரொம்ப ஆடுவான்டா இப்ப சீட்டி ரவுடி. டேய் சேலஞ்சு தான்டா, வாக்கு மாறக்கூடாதுடா அவளோட சொல்லிட்டா. ஆனா அவன் பெரிய பாட்டு போயிடா. அவன் ஹேக்கரை வச்சு அடிச்சது நல்லாவே எனக்கு தெரியும். ஹேக்கர் தான் வந்தால. அப்புறம் ஏன்டா நேத்து கம்முன்னு இருந்த? நேத்தே சொல்லிருக்க வேண்டியதுனா, ஏன்டா ஹேக்கர் வச்சு அடிச்சு புட்டு ஏன்டா இவ்வளவு சீனா போற அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதுனா, ஏன் கம்முன்னு இருந்தா? டேய் அவன் நிறைய தடவை ஹேக்கர் கூட்டி வந்திருக்கான்டா. நிறைய தடவை ஹேக்கர் கூட்டி வந்து என்கிட்ட தோத்துருக்கான்டா. அது ஒன்றும் புதுசு இல்லடா. அது மட்டும் இல்ல, என்னைய பத்தி முழுசா உனக்கு தெரியவே இல்லை. நான் எப்படி கேம் பிளே பண்ணுவேன் பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. ஸோ மற்றவங்கள்ட்ட போய் கேளு நான் எப்படி கேம் பிளே பண்ணுவேன்னு. ஸோ நேற்று தோத்தது பார்த்தீங்கன்னா ஒன்னாலதான் நான் தோத்தேன். என்னடா சொல்ற? என்னால தோத்தியா? ஏன்டா? ஆமா உன்னை என் பக்கத்துல தான் நிக்க சொன்னேன். பக்கத்துலேயே நில்றா, நான் அசால்ட்டு முடிச்சிருவேன்டா, ஸ்குவாடா முடிச்சிருவேன்டான்னு சொன்னேன். நீ என் பக்கத்துல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா போய் அடி வாங்கிட்டேன். அடி வாங்கினது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி குளோல போட்டு எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல வர நீ கத்திட்டே இருந்தாட்டி வாடா நீ எமௌண்ட் போறான்னு சொல்லி கத்திட்டே இருந்தா. அதுல சுத்தமா என்னால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல கேம்ல. ஸோ அதனால நம்ம தோத்தோம். டேய் சாரிடா, என்னால இவ்வளவு கஷ்டப்பட்டுடா. நான் தாண்டா எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டேன். உன் பக்கத்துல இருந்திருக்கேன்டா. ஸோ அவளாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன்லாம் திட்டு வாங்கிட்டடா நம்ம. ஸோ அவனை ஏதாவது பண்ணணும்டா. ஆமாண்டா அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அசிங்கப்பட்ட மாதிரி அவனையும் அசிங்கப்படுத்தணும். ஸோ அப்போதான் நம்ம வந்து இந்த அசிங்கத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுக்கு உன்னோட உதவி வேணும். நீ மனசு வச்சா மட்டும்தான் அவனை அசிங்கப்படுத்த முடியும். என்ன உதவிடா சொல்றா, நான் செய்யறேன். அந்த சிட்டியில பாட்டு பையன் பார்த்தீங்கன்னா வந்து உன்னைய வச்சு என்னைய குடிச்சான். அதே மாதிரி உன்னைய வச்சு நான் அவனை தோக்கடிக்க போறேன். டேய் எனக்கு சுத்தமா புரியலடா, புரியுற மாதிரி சொல்றா. உன்னைய நான் ப்ரோ பிளேயரா மாத்த போறேன். என்னடா சொல்ற? ப்ரோ பிளேயரா மாத்த போறியா? அதுக்கு நிறைய கஷ்டப்படணுமே. ஆமா கஷ்டப்பட்டா தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நினைச்சு பாரு உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்பானுங்க. 4 பேர் சேர்ந்து மண்டைய புழக்க வச்சாங்கல, அதுல கூட வெறி வரலையா அவனை தூக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பையன் வந்து உன்னைய வந்து எமௌண்ட் போட்டு விருப்பத்தினால திருப்பி அவனே அதே மாதிரி அவனே நீ எமௌண்ட் போட்டு விருப்பேத்துற.
ஆமாண்டா செந்திலே, என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பானுங்க. நான் எவ்வளவு அழுதம் தெரியுமா நான் சாகும்போது. அவனை சும்மாவே விடக்கூடாது. உனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் எனக்கு சொல்லித்தா. அவனை நான் போட்டு பொழக்கணும், ரணமா அவனை சாவடிக்கணும். இப்ப மட்டும் என் கையில கெட்டத்தான் வச்சுக்கிறேன், அவனை அப்படியே பிச்சு தின்றுவேன். அந்த அளவுக்கு வெறியேறிக்கிட்டு இருக்கு நீ சொன்ன ஒரு வார்த்தை. சூப்பரா இதே வெறியோட இரு. அவனை ஈஸியா சாகடிச்சிடலாம், தோக்கடிச்சிடலாம். நம்மளை அசிங்கப்படுத்தின மாதிரி அவனையும் அசிங்கப்படுத்தலாம். நாளைக்கு தயாராகிரு. நான் உன்னை வந்து ட்ரைனிங் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன். ஓகேயா? ஓகேடா செந்தில், நாளைக்கு சந்திப்போம்.